ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலண்டிஸில் சீசன் 2 எபிசோட் 13 பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் எபிசோட். சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகிருக்கு. ஸோ அந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் அனிமே மட்டும் பார்க்க போகிறதில்ல, கேம் அப்டேட்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கேமிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நக்கல் டஸ்டரும் ஃப்ளாஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் எபிசோடில் அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் டஸ்டர் பிளாஸ்ட் பண்ணிடுவான். ஸோ பிளாஸ்ட் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கப்போயே அவனோட ஷார்ட் கன்னை வச்சு நம்ம ஃப்ளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடுவான், அதாவது கையிலையும் கால்லையும். ஸோ அப்போ தான் அவனால் வேகமாக ஓட முடியாது. ஸோ கையிலையும் கால்லையும் ஃபயர் பண்ணிவிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான். பட் கட்டி போடுறப்ப அவன் கையிலேருந்து நோம்பு மாதிரி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ பிளாஸ்ட் ஆனதில் பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கீழே விழுந்துடும். இப்படி பில்டிங் கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கையே போயிடும். ஏன்னா அவன் கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு சைடு கை போயிடும். அந்த பக்கத்துலேயே பிளாஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தனால நம்ம நக்கல் டஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜ் வாங்கியிருப்பான். அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்ன கிழவா இன்னமும் நீ உயிரோடு தான் இருக்கியா, எனக்கு இதனால தான்டா உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மைட்டோட பெரிய ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஆல்மைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ பொதுவாக நம்ம ஃப்ளாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓ கிளாக் தான் பிடிக்கும். ஸோ நம்ம ஓ கிளாக் தான் நம்ம நக்கல் டெஸ்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறனால அவன் சொல்லுவான். அப்புறமேட்டு நம்ம நக்கல் டெஸ்டர், பரவாயில்லையே நீயும் பிளாஸ்ட் ஆனினா நல்லா எந்திரிச்சு தான் வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் இல்லை போலையே, சரி உன்னை அடிச்சே நான் உன்னை டேமேஜ் ஆக வைக்கிறேன்டா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கல் டெஸ்டரும் நம்ம ஃப்ளாஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாஷ் சொல்கிறான், உனக்கு ஓ கிளாக் பற்றி வேணும்னா அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் என் கூட ஹிட் அண்ட் குவிக்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரி ஹீல் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஜஸ்ட் பேர் ஹேண்ட்ஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி ஃபைட் சீன் போயிட்டுருக்கும். லைக் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பில்டிங்கில் இன்னொரு பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு நம்ம கொய்ச்சிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கும். என்னடா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி திரும்பி பார்ப்பான். அப்புறமேட்டு அது எதுவும் கண்டுக்காமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவான். அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் செலிபிரிட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை பார்க்குறதுக்காக நிறைய ஃபேன்ஸும் வந்திருப்பாங்க. அண்ட் நர்ஃபீஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவன் டிஸ்சார்ஜ் ஆக போகிறான் அந்த நாளுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்புறமேட்டு தான் சொல்லுவாங்க, டிவியில் உங்களை பற்றி ரொம்ப சொன்னாங்க, ஆல்மைட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜீனும் உங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசினார். அதனால் உங்களோட பெருமையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் முழுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கேப்டன் செலிபிரிட்டி சொல்லுவான், நான் மட்டும் இதை தனியாக சாதிக்கல, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொய்ச்சியும் இருந்தான், அவன் இல்லைன்னா இதை நடத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம கொய்ச்சியும் நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போயிட்டேன், பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு ஆல்மைட் சைன் பண்ண எனக்கு இந்த ஹூடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்கெல்லாம் டே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்னடா இன்னும் ஆல்மைட் ஹூடி கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம கொய்ச்சியை சொல்லுவேன், ஆமாம் நானும் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பெரிய வில்லன் கூட நான் ஃபைட் பண்ணுவேன்னு, ஜஸ்ட் ஒரு சிவிலியனாக தான் இருந்தேன் நானும், பட் அவ்வளோ பெரிய வில்லன் கூட ஃபைட் பண்ண எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து வேணால் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம மக்காட்டோ சொல்லுவாள், ஆமாம் நீ ஃபைட் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டான் உன்னை பற்றி விஜிலண்டிஸை பற்றி, ஆனால் நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்குவான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னா நம்ம மக்காட்டோட அண்ணன் தானே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இந்த மாதிரி அந்த ஸ்கை ஆக்டவை கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கப்போ ஏகப்பட்ட விஜிலாண்டிஸ், அதாவது ஒரு முக்கியமான விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தான். அவனை பற்றி எரேசர் ஹெட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். ஸோ நரிஃபீஸ்லேயும் அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கான். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்லி ப்ரொஃபஷனல் ஹீரோஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சிவிலியன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜிலாண்டிஸாக சுற்றக்கூடாது, அது அவனுக்கு தான் ஆபத்து. அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப பெருமைப்படாத, அதாவது அவன் செஞ்சது ரொம்ப ஹீரோத்தனமான விஷயம்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் கொடுத்துட்ருக்காத, அப்புறம் அவனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். மக்கள்கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னால், ஸோ உன்னை பற்றி எந்த விதமான டீட்டெயில்ஸும் நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை, பட் நீ அடுத்த தடவையிலிருந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீ அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத மாதிரியே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னால், உனக்கு ரொம்ப நன்றி சொல்ல சொன்னால், நீ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் செலிபிரிட்டியாலையும் தாங்கியிருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லியிருப்பான். இப்படி நடந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கேப்டன் செலிபிரிட்டியோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறா. வந்த வேகத்தில் அவனை போட்டு பொலன்னு பழக்க ஆரம்பிக்கிறா. என்னடா நினச்சிட்டு இருக்க, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கள் ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள், ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவா, நீ மட்டும் தான் இருக்க எங்களுக்குன்னு, நீ இப்போ என்ன விட்டுட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அப்படிலாம் நான் எதுவும் இல்லை, நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாக ஷோ ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருப்பான்.
இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கொய்ச்சியை பார்த்துட்டு உன்னை பற்றி மக்காட்ட சொன்னான், ரொம்ப ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்னோட ஹஸ்பண்டை உயிரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து அழுதுகிட்டே வந்து நன்றி சொல்லுவான். நம்ம கொய்ச்சியும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் என்னால் முடிஞ்சது தான் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 வாரம் ஆயிரும். 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம கேப்டன் செலிபிரிட்டி அவனோட அமெரிக்காவுக்கு போக ரெடி ஆகிட்டு இருப்பான். இவங்க எல்லாமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்களே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கேப்டன் செலிபிரிட்டியும் இங்கே இருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நரு ஃபீஸ்ட் தான், அங்கே இருக்கிறது இவங்க எல்லாருமே எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சில காமெடி சீன்ஸ்லாம் நடக்கும். ஸோ மொக்கட்டோவை பற்றி கேட்பாங்க, நீங்களும் மொக்கட்டோ ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க போல், உங்களுக்கு மொக்கட்டோவும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம கேப்டன் செலிபிரிட்டி அமெரிக்காவிலேருந்து துரத்தி விட்டதே பொம்பளை சகவாசம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு தான். இங்கே வந்து அப்படி கேட்கவும் உடனே நம்ம மொக்கட்டோ வந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு மேனேஜர் தான், கேப்டன் செலிபிரிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டாக நம்ம மொக்கட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போக போகிறா, அவளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறான்னு வந்து சொல்லுவாள். அது சொன்ன உடனே நம்ம கேப்டன் செலிபிரிட்டி செம்ம சாக்கிடுவான், என்னது நீயும் வரியா அப்படின்ட்டு. அப்புறம் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அமெரிக்காவுக்கு போவாங்க. அப்புறம் அவங்கள வழி அமைச்சிட்டு கொய்ச்சி வந்து அவனோட வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பாப்பு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பா, என்ன கொய்ச்சி நீ தான் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப ஹீரோக்கு வேலைலாம் பண்ணியிருக்க, பட் யாருமே உன்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு விஜிலண்டியாக இருக்கோம், நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஹீரோவாக இருந்தாவது நம்மளை கண்டுப்பாங்க, எனக்கு அதை பற்றிலாம் எந்த விதமான கவலையும் இல்லை, அதுதான் நீ இருக்கியே, நீ எனக்கு அப்ரிசியேஷன் பண்ணினாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல நம்ம பாப்பு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் அப்படியே சவந்துடும். நான் என்ன பண்ணுவேன் உனக்கு, சரி இதுவரை பண்ணதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹீரோ தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சியை பற்றி சொல்லுவோம். இப்படி இந்த சைடு நடந்துட்டு இருக்கப்போ என்னடா இன்னும் நக்கல் டெஸ்ட்டுக்கு எதுவுமே ஆகலன்னு கேட்குறீங்களா, இப்போ தான் வந்து நக்கல் டெஸ்ட்டுக்கு என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ண வரான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. என்னன்னா அங்கே இருந்த பிளட் சாம்பிள்ஸில் 2 பேரோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. ஒருத்தரோட டிஎன்ஏ நம்ம ஓக்லாக்னு தெரிய வருது, அவருக்கு 45 வயசு ஆகுது. இன்னொருத்தனோட டிஎன்ஏ ஃபாரின் அப்டக்கல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டிஎன்ஏ ஹியூமனோட டிஎன்ஏன்னு சந்தேகமாக இருக்குது, அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, பட் ஒருத்தரோட டிஎன்ஏ ஓக்லாக்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் ஓக்லாக் நீங்கள் எவன் கூடடா சண்டை போட்டுட்டு இருந்தேன், நீ ஈவன் மனுஷன் கூட தான் சண்டை போட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பிளட்ல இருந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஆயிரும். 2 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த நரு ஃபீஸ்ட்டில் ஒரு 2 வில்லன்ஸ், அதாவது சும்மா ஒரு சாதாரணமான 2 வில்லன்ஸ் வந்து 2 பொண்ணுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வம்பு எடுத்துகிட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வரமாட்டாங்க, ஹீரோஸும் வரமாட்டாங்க, ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி வம்பு எடுத்துகிட்டு இருக்கப்ப ஒன்று அந்த 2 பொண்ணுங்களும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பட் எங்களுக்குன்னு ஒரு ஹீரோ இருக்கான், அவனை நாங்கள் கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஹீரோ இருக்கான், நான் யாரா அவன் கூப்பிட்டு பார்ப்போம் வரான் அப்படின்னு கேட்கலான்னு பார்க்குறப்ப அவங்க 2 பேருமே கிராலர்னு கத்துவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராலர் அந்த இடத்துல வந்து வருவான். ஸோ நம்ம கிராலர் வந்து நரு ஃபீஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பான். ஸோ அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நரு ஃபீஸ்ட்டில் இருக்க ஒரு விஜிலாண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பான். அது ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும். அப்படி கிராலர்னு கத்துறப்ப நம்ம கிராலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுத்துட்டு என்ன என் இடத்துல வந்து எங்கள் ஆளுங்க மேலேயே கையை வைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வில்லன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மூவ்ஸ் எல்லாம் வச்சு காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளார்னு சொல்லி கற்றுட்டு இருப்பாங்க. நம்ம பாப் கேர்ள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரமாக அவங்க 2 பேரும் அடிச்சு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்று நம்ம கிராலரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலேருந்து வர பிளாஸ்ட் பவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்ப்பான். பட் அவன் என்ன தான் அந்த பிளாஸ்ட் பவர் வச்சு அடித்தாலும் அவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்ஸ், அதாவது ஒரு அனிமல்ஸுங்கிறனால அவங்க ஸ்கின்னு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவன் யூஸ் பண்ணுற எந்த பவருமே அவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. அவனுக்கு 2 பேரும் நம்ம கிராலரை பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராலரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஐசாபாவோட ஃப்ரெண்ட் இருப்பானுங்களே, இந்த மேண்டிஸும் அப்புறம் ஒருத்தர் இந்த ஸ்டோன் மேன் அப்புறம் இந்த ஈகல், இவங்க 3 பேருமே வந்து அவங்களை அடித்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேப்பர், அதாவது அவங்களோட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க, கிட்டன் காஃபி ஷாப்னு. இது ஆல்ரெடி போன எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஐசாவாகிட்டே இந்த பிளானை பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த காஃபி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 வில்லனையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தனா உங்கள் கதையே முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் 2 பேரும் எங்களோட கடைக்கு வேலை செய்வாங்க, உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 650 என்னன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை வேலைக்கு சேர்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொய்ச்சி உன்னோட இன்டர்வியூக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாள். அப்புறமேட்டு அவங்க காப்பாற்றினவங்க கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசைப்படுவாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கொய்ச்சியும் வழக்கம் போல் இன்டர்வியூக்கு போவோம். ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளீனப் இன்டர்வியூ மாதிரி தான், அதாவது பொது சேவை செய்கிற மாதிரி தான். இது நம்ம கிராலருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இது ஆல்ரெடி அவன் ஹீரோ விஜிலாண்டியாக சுற்றிட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பு கேர்ள் கேட்பா, நீ என்ன இந்த மாதிரி வேலைக்கு போகல, உனக்கு எந்த வேலைக்கு போனாலும் ஓகேவா, உனக்குன்னு ட்ரீம் இல்லையான்னு கேட்க நம்ம கிராலர் சொல்லுவான், எனக்குன்னு ட்ரீம் இருந்தது, பட் அந்த ட்ரீம்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு எனக்கு ஒரு ட்ரீம், பட் கடந்த ஒரு 3 வருஷமாக நான் ஒரு விஜிலண்டியாகவும் ஒரு ஹீரோவாகவும் இருந்திருக்கேன், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராலர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். சொல்லி முடிச்சுட்டு
ஓகே, கடைசியாக ஒரு பேட்ரோலுக்கு போவோமா அப்படின்னு சொல்ல, என்ன கடைசியாக ஒரு பேட்ரோலா? ஆமாம், நான் கிராஜுவேட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து காலேஜ் படித்து முடிச்சிட்டான். ஸோ கிராஜுவேட் ஆகிட்டு இனிமேட்டு அவன் வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டானா விஜிலண்டிஸ்லாம் ஆவானா அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீசனை முடிப்பாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொய்ஜி சொல்லுவான், என்ன சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இன்னொரு ஃபைனல் சீசன் இருக்குது. நீங்கள் என்னை ஹீரோவாகவும் நினச்சிக்கலாம், விஜிலாண்டியும் நினச்சிக்கலாம். ஆனால் அடுத்த சீசனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீசன் தான் ஃபைனல் சீசனாக இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிப்பான். அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. அதில் நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யாருன்னு தெரியும். மை ஹீரோ அகாடமிலேயே நம்ம ஆல்மைட்டோட அசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான் இந்த டாக்டர். ஸோ முக்கியமான அதாவது ஏகப்பட்ட நோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்தது நம்ம டாக்டர் தான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஃபார் ஒன் வந்து நான் பேசிகிட்டு இருப்பான். என்ன அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் எதில் இருக்குன்னு கேட்க அவன் நம்ம டாக்டர் சொல்லுவான், இனிமேட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிறதுக்கு டைமே தேவைப்படாது, இவன் ரொம்ப வேகமாக ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாஷை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஃப்ளாஷாக அந்த இடத்துல மயக்கம் போட்டிருக்கான். பட் நம்ம என்ன நக்கல் டெஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் நமக்கு தெரியல. அடுத்த சீசனில் தான் தெரிய வரும். அண்ட் நம்ம எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனில் நம்ம ஆல் ஃபார் ஒன்று பார்க்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஆல்மைட்டோட ஃபைட்டையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த சீசன். ஸோ அடுத்த சீசன் தான் ஃபைனல் சீசனாக இருக்க போகுது. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சீசனில் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது இந்த எபிசோடில். ஸோ ஜஸ்ட் ஒரு சென்ட் ஆஃப் எபிசோட் தான். அண்ட் ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் தான் மிஸ்டர் நோபடி. ஐம் சைனிங் ஆஃப். டாடா.